அனைவருக்கும் வணக்கங்க. நான் இப்போ பெண் நட்சத்திரம் திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரம் பாதங்கள் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆண் நட்சத்திரத்தை எடுத்து உங்கள் குடும்பத்தில் ஆண் நட்சத்திரம்னா அது இதில் வருதான்னு பாருங்கள். இதில் வர்றத பெண் நட்சத்திரத்தை நீங்கள் குறிச்சிக்கலாம். பெண் நட்சத்திரத்தை பார்த்துட்டு ஆண் நட்சத்திரத்தை பார்த்துட்டு இந்த பெண்ணுக்கு பொருத்தம் இருக்குதுன்னு நான் எழுதியிருக்கிறத மத்தியமம் உத்தமமெல்லாம் நீங்கள் பெண் நட்சத்திரம் குறிச்சிக்கலாம். அதனால் எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், பெண் நட்சத்திரம் திருவாதிரை 1, 2, 3 பாதத்திற்கு ஆண் நட்சத்திரம் அஸ்வினி 7 பொருத்தம் இருக்குது. 11க்கு 7ங்க. உத்தமம் வருது. பரணி 9, அப்படியே கார்த்திகை 9 உத்தமம். அப்படியே பாருங்கள், அப்படியே லைனாக போட்டிருக்கேன் வீடியோவை. நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்துக்குங்க. பூரம் கூட 7 உத்தமம். இதில் உத்திரம் 7ங்க. உத்தமத்தில் 1 தான் வருது. இதே உத்திரம் 8 பொருத்தம் வருது பாருங்கள். அது 2, 3, 4 பாதத்துக்கு வரும். அப்படியே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பாதங்கள் வாரியாக தெளிவாக எழுதியிருக்கேன். நீங்கள் இதை குறித்து வச்சுக்கோங்க. எந்தெந்த ஆண் நட்சத்திரம் உங்கள் குடும்பத்தில் இருக்கோ இதில் வந்திருந்ததுன்னா அதை பெண் நட்சத்திரத்தை நீங்கள் குறிச்சிக்கலாம். அது பொருத்தம் வரும், நட்சத்திர பொருத்தம் வரும். ஆனால் நீங்கள் நட்சத்திரத்தை பொறுத்த ஒவ்வொரு வீடியோவிலையும் நீ தான் சொல்கிறேன், நட்சத்திரத்தை பொருத்தத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், மாங்கல்ய ஸ்தானம், 2ஆம் வீடு எப்படி இருக்குது, நடக்கிற திசா எப்படி இருக்குது, புத்தி எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து ஜோதிடர் அணுகி தான் நீங்கள் பொருத்தம் பார்க்கணும். நட்சத்திர பொருத்தத்தை வச்சு மட்டும் திருமணம் நம்ம செய்யக்கூடாது. இந்த வீடியோ நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். பார்த்து பாருங்கள். சுபம்.